25ல உங்களை எல்லாரும் சந்திச்சு இந்த பிரசன்டேஷன் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அற்புதமான இந்த கேஷ் 25 பிளானுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1300. இந்த 1300 வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் உடனடி வருமானமாக உங்களுக்கு கிடைக்குது. நம்மளுடைய சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் அப்படின்போது சாதாரணமா சிஸ்டம் அப்படின்னா நீங்க இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான விஷயங்கள் இல்ல. இந்த ஒதுக்கீடு சர்வர் அப்படின்ற ஒரு விஷயம் ஓன் சர்வராக இருந்தால் மட்டும்தான் ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸ் மிக அதிகமாக இருக்கும். ஒரு லாங் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் இந்த டேட்டா பேஸும் அதனுடைய பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து வேணும்னா சர்வர் ஓன் சர்வரா இருக்கணும். ஸோ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மோர் தென் 10 lakh வரும். எவ்ரி இயருக்கு 10 lakh நம்ம செலவு பண்ற மாதிரி வரும். ஸோ அதனால நம்ம ஒரு கம்பெனி கிடையாது, எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, எந்த இன்கமும் நமக்கு கிடையாது. டாப்ல இருக்கிற முன்னணி தலைவர்கள் இருந்து இன்றைக்கு சேர்ந்தவர்கள் வரை எல்லாருமே இதுல 1300 போட்டுதான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இதற்கு இந்த திட்டத்திலிருந்து இதை எடுத்து அந்த சர்வர்ன்ற விஷயத்துக்கு எடுத்து செய்தால் மட்டும்தான் நம்ம சிஸ்டம் சஸ்டைனபிளாக இருக்கும். அப்படின்ற காரணத்துக்காக ஒரு 120 ரூபாயும் மீதி 1030 1050 நம்மளோட திட்டத்துக்கு வருகின்ற இந்த ஒதுக்கீட்டு பணத்துல 20 அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஒதுக்கி வச்சிருக்கோம். பட் இந்த 20 அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் போதுமானதாக இல்லை. இருந்தாலும் இந்த 20 இப்போதைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய்லாந்து ட்ரிப் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா இந்த சிஸ்டத்து மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சு சிறப்பா பண்ணலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நமக்கு எப்படி இந்த வருமான வாய்ப்பு கிடைக்குது? அந்த வருமான வாய்ப்புக்கு முன்னாடி நம்ம எப்படி இந்த திட்டத்துல நம்ம நுழைஞ்சி இந்த திட்டத்தின் மூலியமா நம்ம பயனடைகிறோம், இந்த திட்டத்துல எவ்வளவு பேரை சேர்க்கிறோம், இந்த திட்டம் லாங் ஸ்டாண்டா, இந்த திட்டத்தினால் நம்முடைய பிரச்சனைகள் நம்மளுடைய சால்வ் ஆகுமா, நம்மளுடைய குடும்பம் நிலைமை சர்வைல் ஆகுமா, இப்படி பல கேள்விகளுக்கு இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல பதில் வரும். புதிதாக வந்தவர்கள் நல்லா கவனிங்க. பழைய நண்பர்கள் இன்னும் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி புதிய நபர்களை டெய்லி ஜூம்ல நீங்க உட்கார வைக்கிறது மூலியமா அந்த ஃபாலோ அப் மூலியமா நிச்சயமா பிசினஸ் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, பிளானுக்குள்ள நுழைவோம். இப்ப நீங்க 1050 நீங்க உங்களுடைய பணம் நம்மளுடைய ஜான்வரி டேபிள் அப்படின்ற இடத்துக்கு வந்து உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அது என்ன ஜான்வரி டேபிள் அப்படின்னா அதுதான் ஆக்டிவேஷன் பிளான். அப்ப நம்ம எடுத்த உடனே ஆக்டிவ் பிளான்ல நம்ம ஐடி ரிஜிஸ்டர் ஆகுது. அது எந்த இடம்னா ஜான்வரி டேபிள். என்ன சார் ஜான்வரி டேபிள்? அப்ப நிறைய டேபிள் இருக்கா? எஸ், மொத்தம் 12 டேபிள் இருக்கு. அது ஏன் ஜான்வரி டேபிள்னா ஜனவரி மாசம் மட்டும்தான் அந்த டேபிளா, பிப்ரவரி மட்டும் அந்த டேபிளா? அது புரியல அப்படின்ற சில கேள்விகள் இருக்கும். 12 போர்டு இருக்கு. 12 போர்டுக்கும் வேற வேற நேம் வச்சா ஞாபகம் வச்சிருக்க முடியாது. இதுல வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லா நண்பர்களும் இருப்பாங்க. சில பேருக்கு அந்த ஞாபகம் இருக்காது, சில பேருக்கு மெமரி பவர் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, மெமரி பவர்களை கூட கொஞ்சம் தடுமாறுவாங்க பிளான் சொல்லும் போது. அந்த தடுமாற்றம் யாரா இருந்தாலும் ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாசம் சரளமாக சொல்ல முடியும். அதனால அந்த போர்டுக்கு 12 மாதங்களின் பெயர்கள் வைத்திருக்கிறது. அப்ப ஜனவரி டேபிள்னா என்ன அர்த்தம்னா முதல் டேபிள்னு அர்த்தம். முதல் டேபிள் நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது நம்ம ஸ்பான்சர் மூலியமா. நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே இந்த திட்டத்துக்குள்ள வெறும் 1300க்குள்ள 18 வகையான இன்கம் நம்ம பெறுவதற்காக உள்ள நுழையிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான எண்ணங்களோடு ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடோடு இந்த திட்டத்துல நம்ம ஜான்வரி டேபிள்ல நம்ம இணைகிறோம். நம்ம ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி நமக்கு ஒரு ஐடி வருது. அந்த ஐடிக்கு கீழே நம்ம ஆட்களை சேர்க்கும் போது எவ்வளவு ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் முதலில் நாம் சேர்க்கிறோம். இந்த மாதிரி 1300 100 உடனடி வருமானமா கிடைக்குது. 1200 சிஸ்டத்துக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க, ஒரு வழி இல்லை. 1050 அப்படியே 25 லெவல்ல ஜனவரி மாசம் டேபிள்ல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க 25 லெவல்ல நீங்க டீமை செட் பண்ணலாம். இந்த 25 லெவலுக்கு எப்படி டீமை செட் பண்றீங்கன்னா சன்ஃபிளவர் கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. சன்ஃபிளவர்னா அன்லிமிட்டெட் பிரெத், எவ்வளவு வேணாலும் டைரக்ட் கொடுத்துட்டு போகலாம். நான் எனக்கு 10 டைரக்ட் கொடுத்தா என்னுடைய ஒவ்வொரு நபரும் அவங்க 5 ஐடி கொடுக்கலாம், 6 ஐடி கொடுக்கலாம், 7 ஐடி கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். இல்ல நான் 10 கொடுத்தா அவங்க 15 20 கொடுக்கலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலும் எவ்வளவு பேர் வேணா கொடுக்கலாம். அப்ப டீம் மிகப்பெரிய அளவுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த 25 லெவலையும் நம்மளுடைய 1030 அழகா அந்த 25 லெவலுக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த 25 லெவலுக்கும் எந்த லெவலுக்கு எந்த பணமோ அத்தனை ஆட்கள் அந்த லெவல்ல வரும்போது மல்டிப்ளை பண்ணி நமக்கு பே அவுட்டா நமக்கு வருது. அந்த பே அவுட் எப்படி தராங்கன்னா, எவ்ரி சண்டே கட் ஆஃப், மண்டேஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஒர்க் பண்ணி கால்குலேஷன் போட்டு யாருக்கு என்னன்னா பே அவுட் அந்த வேலைகள் நடக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில 5 மணி முதலே நமக்கு இந்த சிஸ்டத்தின் மூலியமாக பே அவுட் கமிட்டி என்ற ஒரு அற்புதமான சிஸ்டம் மூலியமா நமக்கு பே அவுட்டை வந்து வழங்குறாங்க. வெற்றிகரமான 4வது பே அவுட் இப்போது இந்த கட் ஆஃப்ல நம்ம நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப 1300 கொடுத்து நம்ம ஜனவரி டேபிள்ல ரீச் ஆயிரும். நம்ம பண்ண வேண்டியது எவ்வளவு பேர் வேணா போடலாம். ஆனா சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல் நபரை நீங்கள் போடும்போது உங்களுக்கு மிக பெரிய அழகான வாய்ப்பு இந்த சிஸ்டம் தருது. என்ன தருதுன்னா, நீங்க எப்படி 1050 ரூபா 1030 ரூபா எடுத்துட்டு உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய முதல் நபரும் 1030 உங்களுக்கே கொடுத்துடுறாரு. இதை விட என்ன வேணும்? வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கா? போட்ட பணம், நம்ம போட்டுட்ட பணம் அப்படியே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அந்த 1030 கிடைச்ச உடனே 30 ரூபா நமக்கு சிஸ்டம் என்ன பண்ணுது? பே அவுட்டா வைக்குது. ஏன்னா இது டொனேஷன் கான்செப்ட். நம்ம டொனேஷன் தரணும் இல்லையா? அந்த டொனேஷன் எங்க தரோம்னா பாசிவ்ல தரோம். அப்ப நம்ம ஒரு ஐடி எடுத்த உடனே நமக்கு சிஸ்டம் 1000 ரூபாய் வருமானத்தையும் கொடுத்து, அந்த 1000 ரூபாய் வருமானத்தை நீங்க போய் 750 250 அனுப்பணும். அது அனுப்புனா நிறைய சிக்கல் இருக்கு. போன் எடுக்க மாட்டாங்க. அதனால வேண்டாம், உங்களுக்கு நான் கொடுக்கறேன், கொடுத்து நானே எடுத்து யாருக்கு அனுப்பணுமோ 750 250 அனுப்பிச்சிடுறேன் பாசிவ்ல. அது என்ன சார் 750 250? அது என்ன சார் பாசிவ்? சார் எனக்கு 1300 நான் ஜாயின் பண்ணேன். நான் ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்தேன். எனக்கு இன்னொரு ஐடி தரீங்க, சந்தோஷம் சார். அப்ப எனக்கு ஆக்டிவ்லயும் ஒரு ஐடி, பாசிவ்லயும் ஒரு ஐடி. அந்த ஐடியோட வேல்யூ 1000 ரூபான்னு சொல்றீங்க. எனக்கு வந்து 1000 ரூபாய் வருமானத்தை பாசிவ்ல 1000 ரூபாய் வருமானத்துக்குள்ள ஐடியா போட்டு எனக்கு அங்க பண்ணிட்டீங்க. இரட்டிப்பு மகிழ்ச்சி. வெறும் ஒரு 1300 எனக்கு 2 ஐடி பிளேஸ் ஆகுது. சார் வாய்ஸ் கேக்கல சார். 250 போன் வந்துட்டு இருக்கு பாபு, போன் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். கட் பண்ணிட்டு சின்ன பிரேக், ஆனா போன் வருதுன்னு அர்த்தம். கட் பண்ணிடுறேன் நான். சோ 250 750 என்னுடைய ஐடி மூலமாவே எனக்கு அனுப்புறது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த டொனேஷன் தரணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் நான் இது உள்ள நுழைஞ்சேன். யாருக்காவது நன்கொடை தரணும், அது இந்த சிஸ்டம் மூலியமா தரும்போது அது அவ்வளவு சந்தோஷம். அப்ப எனக்கு 250 750 யாருக்கு அனுப்புறேன்னா, இந்த சிஸ்டத்துல பாசிவ் இன்கம் 4 வகையான இன்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து 500, செகண்ட் லெவலுக்கு 2250, தேர்ட் லெவலுக்கு 6250, ஃபோர்த் லெவலுக்கு 145 500 ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்ப 250 ரூபா ஃபர்ஸ்ட் லெவல்ல யார் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நான் போயிட்டு டொனேஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல போய் சீனியாட்ல போய் உட்காந்துடுறேன். நான் ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் பண்றதுக்காக. அதே மாதிரி செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் யாராவது ஒருத்தருக்கு 750 சிஸ்டம் எப்படி அலோகேஷன் பண்ணிருக்கோ அந்த மெத்தட்ல நான் 750 அனுப்பிச்சிடுறேன். அனுப்பும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் வெயிட்டிங்ல இருக்கும்போது நான் எப்படி ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தர் கொடுத்தனும் எனக்கு கொடுக்க ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து நிச்சயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன சார் அலோகேஷன்? வாட் இஸ் மீன் பை அலோகேஷன் சிஸ்டம்? முத 40 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் போகும். 250 250 போயிட்டு இருக்கும். 500 வந்தோடனே அடுத்த நபருக்கு போகும். ஃபர்ஸ்ட் நபருக்கு முதல் லெவல் இருக்கிறவருக்கு முதல் 250 வரும் ஒரு நபர் மூலம். அடுத்த நபர் மூலம் 250 போகும். அவருக்கு 500 கிடைச்சிரும். அடுத்த நபருக்கு 3வது நபர் மூலம் 250. இப்படி பாசிவ்ல உள்ள வர எல்லா ஐடி மூலமா ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். செகண்ட் லெவல் 40 பேருக்கு வரும். அந்த 40 பேர் செகண்ட் லெவல் வாங்கி முடிச்ச உடனே அவங்க செகண்ட் லெவல் இருக்கவங்க வெயிட் பண்ணணும். தேர்ட் லெவல்ல இருக்கவங்க 19 பேர் வாங்குவாங்க. தேர்ட் லெவல் முடிஞ்ச உடனே தேர்ட் லெவல்ல இருக்கவங்க வெயிட் பண்ணணும். ஃபோர்த் லெவல்ல இருக்கிறவங்க 4 பேர் வாங்குவாங்க. அந்த 4 பேர் வாங்கினோடனே திருப்பி செகண்ட் லெவல்ல இருக்கவங்க 40 பேர் வாங்குவாங்க. தேர்ட் லெவல் 19 பேர் வாங்குவாங்க. அடுத்த 4 பேர் ஃபோர்த் லெவல் வாங்குவாங்க. அடுத்து திருப்பி அடுத்த 40 பேர் செகண்ட் லெவல் வாங்குவாங்க. அடுத்த 19 பேர் தேர்ட் லெவல். இந்த சைக்கிள் ஆஃப் அலோகேஷன் இது அழகா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் போது மே மாசம் வாங்கினாங்க, ஜூன் மாசம் வாங்கினாங்க, ஜூலை மாசம் இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மிக வேகமாக பாசிவ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புக்காக தான் இந்த 1300 அற்புதமான ஒரு வருமானம். எப்படி பாசிவ் வேகமா வைக்கும் போது நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு
பெனிஃபிட்டையும் சொல்லும் போது உங்களுடைய மைண்ட் ஆஹா இந்த இடத்துல இவ்வளவு ஐடி வரும், இவ்வளவு ஐடி வரும்போது நிச்சயமா பேசிவ் போகும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்படி அற்புதமான பேசிவ் இன்கம், 4 வகையான இன்கம். அந்த 4 வகையான இன்கம் மட்டும் இல்ல, அங்க 8 ரீபத் நமக்கு கிடைக்குது. செகண்ட் லெவல் 1, தேர்ட் லெவல்ல 2, ஃபோர்த் லெவல்ல 5. எப்படி சார் அந்த செகண்ட் லெவல்ல 1, 2, தேர்ட் லெவல் 5? புரியல. ஃபர்ஸ்ட் லெவல் நான் பணம் வாங்கும்போது 500 மட்டும் வாங்குறேன் ப்ராஃபிட். செகண்ட் லெவல் நான் 2250 ப்ராஃபிட் வாங்கும்போது எனக்கு சிஸ்டம் ஒரு ரீபத் கொடுக்குது. சிஸ்டமே 1000 ரூபாய் எனக்கு கொடுத்து, சிஸ்டமே எனக்கு யாருக்கு டொனேட் பண்ணி எனக்கு 2250 வருமானத்தையும் கொடுத்து என்னுடைய ஐடி ரீபத் ஆகி ஃபர்ஸ்ட் லெவல்ல போயிட்டு வெயிட் பண்ண வைக்குது சீனியாரிட்டில. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கும்போது அடுத்தது தேர்ட் லெவல்ல எனக்கு 2 ஐடி ரீபத் கிடைக்குது. 6000 ரூபாய் வருமானம் பிளஸ் 2 ஐடி ரீபத். அந்த 2 ஐடிக்குமே சிஸ்டமே பணத்தை கட்டி டொனேட் பண்ணி என்னை லைன்ல நிக்க வைக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 5 ஐடி ரீபத்து, சிஸ்டமே 5000 ரூபாய் பணம் கட்டி அவங்களை கொண்டு இங்க நிக்க வைக்குது. அப்ப இந்த மாதிரி ரீபத்து வரும்போது மேல இருக்கவங்களை புஷ் பண்ணி வேகமா ஒரு பக்கம் ஐடியா பேசிவ்ல தள்ளிட்டு போகும், ஒரு பக்கம் ஆக்டிவ்ல இருந்து ஐடி பேசிவ்க்கு வேகமா வரும். இது ஒரு நேரத்துல மிக பிரம்மாண்டமாக பேசிவ் வேகமாக போகும். அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு ரீபத்துமே எல்லா பெனிஃபிட்டுமே அடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை சைக்கிள் என்பது தெரியாது. ஏன்னா இந்த சிஸ்டம் நான் ஸ்டாப் இன்ஃபினிட்டிவ் கான்செப்ட், நான் ஸ்டாப் கான்செப்ட் போய்கிட்டே இருக்கும். ஜெனரேஷனா போய்கிட்டு இருக்கும். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சோ இப்படி ஒரு அற்புதமான பேசிவ் இன்கம்க்கு ஐடி போடும் போதே 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் உள்ள நுழைஞ்சி அங்க 200, 750 கொடுக்கும் போது பேசிவ்ல இருக்கவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நானும் அங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல போய் சீனியர்ல உட்காடுறேன் அப்படின்னும் போது இமிடியட்டா நமக்கு அற்புதமான வருமான வாய்ப்பு தொடங்கி விட்டது என்றே அர்த்தம். அடுத்தது 2வது நபரை கொடுக்கும்போது நமக்கு இம்மிடியட்டாக 600 ரூபாய் கிடைக்குது. 100 ரூபாய் உடனடி வருமானமாகவும் சிஸ்டம் மூலியமா ஃபர்ஸ்ட் லெவல் இன்கமான 500 ரூபாயும் நமக்கு கிடைக்குது. இப்ப பாருங்க, இல்ல பாருங்க, ஜனவரி டேபிள் ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் போட்டுருக்கா. சோ செகண்ட் லெவல் பாருங்க 90 ரூபாய், தேர்ட் லெவல் 40 ரூபாய், இப்படி 25 லெவலும் நமக்கு 1030 ரூபாய் பிரிஞ்சிருக்கும். நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா 1030 ரூபாய் இருக்கும். 20 ரூபாய் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் 67 கோடி 63 லட்சம், 67 கோடி 63 லட்சத்தி 34,320. ஓகே, 67 கோடி 63 லட்சத்தி 34,320 ரூபாய் நமக்கு கால்குலேஷன். இது பாசிபிளா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. 25 லெவலும் உங்களுக்கு அடைச்சு போகாது எப்பயுமே இல்லையா. ஆனா இந்த கணக்குல நம்மளால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுடைய பொட்டன்ஷியல். நம்மளுடைய டீம் எவ்வளவு ஸ்ட்ரக்சர் பண்றோமோ அதுக்கு அந்த வருமானம் நிச்சயமா 5 கோடி சம்பாதிக்கலாம், 4 கோடி சம்பாதிக்கலாம், 10 லட்சமும் சம்பாதிக்கலாம், 2 லட்சமும் சம்பாதிக்கலாம். கிராஜுவலா எனக்கு பணம் தேவை, ஆனா எனக்கு பணம் தேவையில்லை, ஆனா நான் ஒரு பென்ஷன் மாதிரி எனக்கு இந்த ஸ்கீமை நான் எடுத்துக்கிறேன், நான் பொறுமையா தான் ஒர்க் பண்ணுவனாலே அசால்ட்டாக மாசம் ஒரு 50,000 70,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எல்லா பிளான்லயுமே இருக்கு. அப்ப இந்த ஜனவரியில நம்ம 2வது ஐடி கொடுத்த உடனே நமக்கு இம்மிடியட்டா 500 ரூபாய் வருது. கொடுக்கின்ற அந்த 500ல சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 80-20% பிரித்து 80% நமக்கு இன்கமும் 20% அடுத்த டேபிளான பிப்ரவரி மாதத்துக்கு நம்ம ஐடி அங்க போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக டாப் அப் பண்றதுக்காக 20% பிடிக்கும். சார் இந்த 80-20 கடைசி வரைக்கும் பிடிப்பீங்களா? ஜனவரி டேபிள் ஃபுல்லா பிடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னோட டீம் 25 லெவலுக்கு போயிட்டு இருக்கு, அப்பெல்லாம் பிடிப்பீங்களா? கிடையாது. எப்ப பிப்ரவரி டேபிள் உள்ள நீங்க 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்க பேவுட்ல சிஸ்டம் டாப் அப் பண்ணதோ அது அந்த நிமிடத்தோடு 80-20 முடிஞ்சிடும். எல்லாமே 100% பே அவுட். ஃபர்ஸ்ட் லெவல் 500னா அப்படியே 500 கிடைக்கும். செகண்ட் லெவல் 90னா செகண்ட் லெவல் அப்படியே 90 கிடைக்கும். தேர்ட் லெவல் 40னா அப்படியே கிடைக்கும். சோ இந்த மாதிரி 25 லெவலும் 100% வருமானம் நமக்கு உண்டு. எப்போதுன்னா அந்த பிப்ரவரி டேபிள் போற வரைக்கும். அப்ப இங்க நீங்க சின்னதா பிளான் பண்ணணும். அப்ப நம்ம ஜனவரி டேபிள்ல ஒரு நல்ல டீமை செட் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் சிஸ்டம் நமக்காக எடுத்துட்டு போயிட்டு பிப்ரவரி டேபிள்ல உட்கார்ற வரைக்கும் எத்தனை டைரக்ட் போடலாம், இந்த டைரக்ட் எத்தனை லெவலுக்கு நம்ம சொல்லி தரலாம்,
248 சொல்லி தரலாம். நம்ம 2 பேரை போடுவோம், அந்த 2 4 ஆக்குவோம், 4 8 ஆகுறது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இதுல இருந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, சரி பத்தல, அது 1000 ரூபாய் வேணும், அப்ப இன்னும் ஒரு 5 டைரக்ட் போடுவோம். இப்படி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி பிப்ரவரி டேபிள்ல மட்டும் நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வேற. ரொம்ப ஈஸி பிப்ரவரியில் நுழையிறது. அப்ப இந்த சிஸ்டம் என்ன சொல்றதுன்னா, நீங்க 2 பேர் ஜனவரில போட்டுட்டீங்க, அப்ப இனிமேல் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இன்கம் எலிஜிபிள் ஆயிடுறீங்க. 100% ஜனவரி டேபிள்ல உங்களுக்கு எல்லா இன்கமும் உண்டு. அதே போல 80-20 பிடித்தம் செய்யப்பட்டு பிப்ரவரி டேபிளையும் உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிடும். ஆனா ஹோல்டு பண்ணும் பிப்ரவரியில. அதுக்கு என்ன விஷயம் சொல்றேன். இப்ப ஜனவரியில நீங்க இந்த 65 கோடில எவ்வளவு எடுக்க போறீங்க அப்படி என்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயம் தான். ஒண்ணு, நீங்க ஐடி போட்டு பாசிவ்ல போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகி டொனேஷன் பண்றீங்க. 2வது, ஒரு ஐடிய நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி 400 ரூபாய் இன்கமும் வாங்கிடுறீங்க, பிளஸ் ஸ்பாட் கமிஷன் 1 ரூபாய் வாங்கிடுறீங்க. வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஜனவரி டேபிள்ல எவ்வளவு இன்கம் வந்தாலும் எலிஜிபிள். சரிங்க சார், என் 1000 தான் எடுத்துட்டு கொண்டு போயிட்டீங்களே பிப்ரவரியில, அப்படியா எனக்கு ஏன் பிப்ரவரி டேபிள் இன்கம் வராதா? உங்களுடைய ஒவ்வொரு ஜனவரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் 80-20 பிடித்தம் செய்யப்பட்டு உங்கள் வருமானம் போய்கிட்டே தான் இருக்கும். பிப்ரவரி நீங்க 2 பேரை போட்டீங்க ஜனவரியில, உங்க இந்த 2 பேர் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்துடுறாங்க. இந்த 2 பேரும் ஸ்ட்ராங் லீடர். என்ன மாதிரி ராஜா சார் மாதிரி. ராஜா சார் ஒரு 500 பேரை போடுறாரு, நான் கிட்டத்தட்ட என் டீம்ல 700 பேர். அப்ப என்னோட அப்ளைனருக்கு ராஜா சார் மூலியமா ஒரு 500, என் மூலியமா ஒரு 1200 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. 2 நபர் தான் அவர் போட்டார். அப்ப இதன் மூலியமா 2வது டேபிளும் போயிட்டாரு, 2வது டேபிள் 3வது டேபிளுக்கும் போயிட்டாரு, 4வது டேபிளுக்கும் போயிட்டாரு. ஏன்னா நானும் ராஜாவும் அதே மாதிரி 2-3 நாள் போயிடுவோம். நானும் ராஜா சாரும் விட மாட்டேன், என் டீமை சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். நாங்க எங்களை மாதிரி எல்லா டேபிளையும் உள்ள நுழைக்க வைப்போம். ஆனா அவருக்கு இன்கம் காட்டிக்கிட்டே இருக்கும் எங்களுடைய அப்ளைனருக்கு. ஆனா இன்கம் ரிலீஸ் பண்ணாது. ஏன் சார்னா 11 டேபிள்லயும் நீங்க இன்கம் வாங்கணும்னா இன்னும் 2 ஐடி கொடுத்தால் போதும். 4 பேர் இருந்தா எல்லாமே நல்லது நடக்கும் இல்லையா? சோ அப்ப அந்த 4, அப்ப ஜனவரி டேபிள்ல நம்ம இன்கம் வாங்கினா 2, இந்த சிஸ்டத்துல எல்லா இன்கமும் நம்ம வாங்கணும்னா 4. அப்ப நீங்க பிப்ரவரி உள்ள 1000 ரூபீஸ் எடுத்துட்டு போனாலும் அந்த 4 பேர் முடிஞ்ச உடனே அந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு இன்கமோ அப்பயே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். சோ பேசிக்கா சாதாரண விஷயம் இந்த 1300 இன்றைக்கு பொருளாதார நிலைமையில பார்க்கும்போது அதுவும் அற்புதமான ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட். இந்த ஒர்க்கிங் கான்செப்ட் உழைப்பு மட்டும் கொடுக்கல, அங்க பாசிவ்ல நம்ம வேலையே செய்ய வேணாம், அங்க ஒரு அற்புதமான இன்கம் தரும்போது ஏன் நண்பர்களே, நம்ம ஒரு 2 ஐடி போட்டு ஜனவரி மாதம் வருமானத்தை உறுதி செய்வதோடு அடுத்த 11 டேபிள் வருமானத்தையும் இன்னும் 2 பேரை போட்டு உறுதி செய்யக்கூடாது. சோ பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 லெவல் வரும். அந்த 15 லெவல்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்பு. அதான சொன்னோம், ஜனவரில நீங்க எவ்வளவு எடுத்துட்டு வரீங்க, 1000 ரூபாய் டாப் அப் பண்றோம். டாப் அப் பண்ண உடனே நம்மளுடைய ஒவ்வொரு நண்பர்களும் ஜனவரி மாசத்துல நம்ம டீம்ல இருக்க மிரர் கான்செப்ட், நம்ம டீம்ல இருக்க அப்படியே கீழே வந்து உட்காரும் போது எனக்கு லெவல் இன்கம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து உட்காரும் போது 500 ரூபாயும், செகண்ட் லெவல்ல இருந்து உட்காரும் போது 100 ரூபாயும், தேர்ட் லெவல்ல உட்காரும் போது 40 ரூபாயும், இப்படி டோட்டல் படி பார்த்தா கரெக்டா 1000 இருக்கும் 15 லெவலுக்கும். இப்படி வந்து உட்காரும் போது இங்கிருந்து எனக்கு 80-20 மீண்டும் பிடித்தம் செய்யப்பட்டு மார்ச் மாச டேபிளுக்கு 2100 ரூபாய் கொண்டு போகிறதுக்காக அந்த 80-20 பிடித்தம் செய்யப்படும். சார் 80-20 எல்லாமே ஜனவரி மாசத்துல பிடிக்க மாட்டாங்க, ஜனவரி டேபிள்ல பிடிக்க மாட்டாங்க, அதற்கு முந்தைய டேபிள்ல மட்டும்தான் பிடிப்பாங்க. இப்ப பிப்ரவரியில 80-20 பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனவரியில 100% இன்கம், பிப்ரவரியில 80% இன்கம், மார்ச்ல 80-20 பிடித்தம் நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஜனவரியிலும் நமக்கு 100% இன்கம். ஜனவரியில ஒரு ஐடி விழுந்தாலே அங்க லெவலுக்கு என்ன இன்கமோ அந்த இன்கம், பிப்ரவரியில ஒரு ஐடி டாப் அப் ஆகி விழுந்தாலே நம்ம கீழே அங்க ஒரிஜினலா என்ன லெவல் இன்கம் இருக்கோ அது 100% இன்கம். இங்க மார்ச் மாசத்துல ஒவ்வொரு ஐடி நம்ம கீழே விழும்போது 80% இன்கம், 20% இன்கம் ஏப்ரல் மாசத்துக்காக பிடிச்சு. இப்படிதான் ஒவ்வொரு டேபிளையும். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல நினைச்சு பாருங்க, நம்ம 8வது டேபிள் இருக்கிறனா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற 7 டேபிளையும் ஐடி வந்து விழும்போது 100% வருமானம், 8வது டேபிள்ல மட்டும் 80% வருமானம். இதை அனுபவிக்கிறோம். இதை அனுபவிக்கும் போது இதை விட ஆனந்தம் எங்கேயுமே இருக்காது. அது நான் கடைசியா சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்படி ஒவ்வொரு டேபிளாக நம்மளை சிஸ்டம் டாப் அப் பண்ண. நல்லா புரிஞ்சுங்க, டாப் அப் வேற, அப்கிரேட் வேற. அப்கிரேட் என்பது என்ன அப்படின்னா இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிற விஷயம்.
ஜனவரி மாசத்துல ஒரு 4000 பண்ணனா 1000 ரூபாய் இன்கம் எடுத்துட்டு நீங்க அப்படியே பிப்ரவரி போயிடணும். அவ்வளவுதான். ஜனவரில நம்ம கீழே இருக்கவங்க எவ்வளவு பேர் ஜனவரில வருவாங்க, அவங்க இன்கம் எல்லாம் உனக்கு வராது. பிப்ரவரி போயிடு, அவங்க பிப்ரவரிக்கு வந்தாதான் உனக்கு இன்கம். ஆனா இங்க நம்ம அப்படியா சொல்றோம்? 25 லெவல்ல உங்களுக்கு இன்கம் வெறும் 1000 ரூபாய் போற வரைக்கும் 80-20 பிடிக்கிறோம். நாங்க உங்க ஐடியா டாப் அப் பண்ண உடனே 100% 25 லெவல்ல எப்ப 2027 ஐடி வந்தாலும் உங்களுக்கு வருமானம், 2030 ஐடி வந்தாலும் வருமானம், 2050 ஐடி வந்தாலும் வருமானம். இந்த 25 லெவல்ல சன்ஃபிளவர் பிரெத்ல எவ்வளவு ஐடி வந்தாலும் உங்களுக்கு வருமானம் கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இததான் நம்ம பண்ணியிருக்கோம், டாப் அப் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டும் உங்களுக்கு பாருங்க, மார்ச்ல ஃபர்ஸ்ட் லெவலே பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலே 1000 ரூபாய், ஏப்ரலுக்கு 1000 ரூபாய் தேவை. அப்ப 5 பேர் நம்ம கீழே வந்துட்டாலே ஈஸியா நம்ம ஏப்ரல் உள்ள நுழைஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான அந்த டாப் அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா நம்மளுடைய இன்கம் நான் சொல்லல, அதாவது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய டீம் எஃபோர்ட்ட அப்ஸ் அப்படின்னா ரொம்ப தூரம் உழைக்கிற மாதிரி இருக்கும், அது அப்புன்னு நான் சொல்றேன். சில டேபிளுக்கு கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் வர்ற மாதிரி இருக்கும். டாப் அப்பே நம்ம எப்போட போறோம், எல்லாம் சிஸ்டம் பார்த்துக்கும். நாங்க ஜனவரில நம்ம ஒர்க் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். எப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு ரூம்ல நம்ம மேனுவல் ஏசி எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி எப்படி ஒர்க் பண்ணும். இது சென்ட்ரலைஸ்டு ஏசி கான்செப்ட். இது உள்ள நுழைஞ்சாலே எல்லா இடத்துலயும் ஏசி இருக்கும், எங்க எத்தனை ஹால் இருந்தாலும் ஏசி இருக்கும், அந்த மாதிரியான விஷயம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா நமக்கு வருமானம் ஏப்ரல் உள்ள நுழையறதுக்கு, டாப் அப் உள்ள நுழையறதுக்கு நான் சொல்றேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்றேன். நம்மளுடைய டீம் எஃபோர்ட் வந்து அப் இருக்கும், அடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கு டவுன் சொல்றது, இங்க டவுன் நெகட்டிவ் எடுக்கிறது, ஈஸி கொஞ்சம் ஹார்டு, ஹார்ட் அண்ட் ஈஸின்னு சொல்றதுக்கு பதிலா அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான வார்த்தை அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றதால அப்படி சொல்றேன். சோ ஈஸியா இருக்கும் ஏப்ரல் மாசம் போறதுக்கு. அப்ப ஏப்ரல் மாசம் 1000 ரூபாய், 1000 ரூபாய் வந்துட்டாலே நண்பர்களே அது 15 லெவல் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். சோ பாருங்க, ஏப்ரல் ஃபுல்லாவே 15 லெவல். இந்த 15 லெவல் கொண்ட அனைத்து டேபிளுமே 1000 ரூபாய் தான். அது அனைத்து டேபிளுமே சேம் லெவல் இன்கம் தான். ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 100, தேர்ட் லெவல் 40, 30 மாறாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து நீங்க மேவுக்கு போகணும்னா, ஏப்ரல் வருமானத்துல இருந்து மே மாசத்துக்கு 4200 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய வருமானம் பிடித்தம் செய்யப்படும். சார் 4200 20% லேட் ஆகாது, அதுதான் சார். இங்கதான் அந்த ஹார்ட் அண்ட் ஈஸின்னு வச்சிருக்கோம். அப்ப மார்ச் மாசத்துல ஐடி வர வர வேகமா ஏப்ரல் உள்ள நுழைது ஈஸியா இருக்கும். ஏப்ரல் உள்ள வர்றது ரொம்ப ஈஸி. அப்ப ஈஸின் போது ஈஸியா 20 பேர் வருவாங்க. ஈஸியா 20 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா 4200 ஈஸியாக ஆயிடும். சோ அந்த மாதிரி ஒரு அழகான பொருத்தத்தோடு இந்த மேட்சஸ் இந்த டேபிள்ஸ் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலே 2000. உங்களுக்கு தெரியும் ஜூன் மாச டேபிள் 1000 ரூபாய் தான். அப்ப 2000 ரூபாயில 80% எவ்வளவு, 400 rupees 20%. வெறும் 3 பேர் வந்தாலே நம்ம ஜூன்ல போயிடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக வேகமாக போகும். எனக்கு தெரிஞ்சு மார்ச்சுக்கு மேலே மிக வேகமாக போகும். நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் தோணுது, அப்படிதான் நடக்கும். மிக வேகமாக போகும். ஆரம்பத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கான்செப்ட் வந்து அப்படி கொஞ்சம் புடிச்சு ஒரு 6 மாசம் நின்னுட்டோம்னா ஈஸி ஷேர் தான். அதுக்கப்புறம் வேற லெவல். சோ மேல இருந்து ஜூன்ல இருந்து ஜூலை, இப்படி படிப்படியா நம்மளுடைய ஒவ்வொரு டேபிள் இருந்தும் 80, 20 பிடித்தம் செய்யப்பட்டு 8400 பாருங்க, வேற லெவல். 672 கோடி சார், 672 கோடி. இதெல்லாம் நமக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டாலே வேற லெவல். அது வந்து 1 லட்சம் பேருக்கு சமம். ஜூலை மாசம் 1 லட்சம் பேருக்கு இருந்தா இங்க எவ்வளவு வருமானம்ன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவலே 4000 ரூபாய். அப்ப ஒரு ஐடி நம்ம கீழே வந்தாலே 3200 ரூபாய். சோ இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கு இது உள்ள, நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணி பாருங்க. சோ ஆகஸ்ட்ல இருந்து வரிசையா எல்லா டிசம்பர் வரைக்குமே எல்லாமே 1000 ரூபாய் டேபிள். அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய்ன்றது ஒரே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் லெவல் 500, செகண்ட் லெவல் 100, 15 லெவல். கடைசி டிசம்பர் டேபிள் எந்த பிடித்தமும் இருக்காது. ஏன்னா அந்த டேபிளோடு நம்மளுடைய இந்த டாப் அப் சிஸ்டம் முடியுதுன்றதுனால அங்க 100% இன்கம் நமக்கு கிடைக்கும். சரிங்க சார், இங்க ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். உங்களுக்கு தோணும், ஃபர்ஸ்ட் ஜனவரி டேபிளே நீங்க வந்து 66 கோடின்னு சொல்றீங்க,
எதுக்கு சார் டிசம்பர் வரைக்கும் டேபிள்? 12 டேபிள் தேவையா? நான் எங்களுக்கு தான் நீங்க 1 கோடி சம்பாதிங்க, 2 கோடி சம்பாதிங்க. உங்க டீம் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கோ ஜனவரியிலே சம்பாதிக்கலாம். அழகா சொல்றீங்க சார். நீங்க சொல்றது உண்மை. எதுக்கு சார் நாங்க அவ்வளவு தூரம் போனோம்? 25 லெவல் முடிச்சிட்டு, பிப்ரவரி முடிச்சிட்டு அப்படி போனோமா? என்ன எதுக்கு இது வச்சீங்க? 12 டேபிள் எதுக்கு? சும்மா பந்தா காட்டுறீங்களா? பிடிஎஃப் அப்படியே பக்கம் பக்கமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி பிளான் இல்ல உலகத்திலேயே அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 12 டேபிள் செட் பண்ணீங்களா? அப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். பேச்சுகள் கூட வந்தது. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பிராக்டிகலா சொல்றேன் நான். சி இந்த 25 லெவலும் அடைஞ்சு விழாது. நீங்க 2 மேட்ரிக்ஸே எடுத்துங்க. மினிமம் 2. சன்ஃப்ளவர் கான்செப்ட். இது பிரெத் எவ்வளவு வேணா போகும். நான் இப்ப 12 பேர் நான் சூஸ் பண்ணனா, என்னோட 12 டைரக்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் 5 ஐடி. என்னோட 2வது டைரக்ட் 6 கொடுப்பாரு. என்னோட 3வது டைரக்ட் 7 கொடுப்பாரு. இல்ல என்னுடைய 12வது டைரக்ட் அவர் 50 கூட பண்ணுவாரு. சொல்ல முடியாது. இப்படி என்னோட 2வது லெவலே 100 பேர் வருவாங்க. 3rd லெவல் 500 பேர் வருவாங்க. 4th லெவல் 2000 பேர் வருவாங்க. இதுதான் லைஃப்னு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாதிரி வரும். இல்ல நான் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு. நான் 2-2ஆவே போறேன் அப்படின்னும் போது 2, 4, 8, 16, 32 அப்படி டூப்ளிகேட் ஆகி போகும். இந்த டூப்ளிகேஷன் போகும்போது ஒரு 200 பேர் வராங்கன்னு வச்சுங்க டீம்ல. அந்த 200 பேருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே கிராஜுவலா ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதாவது கன்சிஸ்டன்சி நமக்கு இன்கம் வர மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. சார் 200 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க் பண்றவங்க தான் இங்க வராங்க உள்ள. ஏன்னா இது ஒர்க்கிங் கான்செப்ட். ஆனா 200 பேரும் டெய்லி பே அவுட் வாங்குற மாதிரி, வீக்லி பே அவுட் வாங்குற மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் தனக்கு டைம் கிடைக்கும் போது பண்றாரு. ஒருத்தர் மாசம் எனக்கு இதுல 10,000 வந்தா போதும்னு நினைப்பாரு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு வாரம் நான் 5,000 எடுத்தான்னு சொல்லிட்டு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு கன்சிஸ்டன்சியான வருமானம் மேல இருக்க டாப்ல இருக்கு. யூனிஃபார்மா கிடைக்காது. ஒரு வாரம் 50,000 வந்துட்டா அடுத்த வாரம் கண்டிப்பா அது வந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. 50,000 வந்து அடுத்த வாரம் நிச்சயமா 55,000 வரும், 60,000 வரும். ஆனா 50 இந்த 2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 50,000 வந்தா 1 லட்சம் வரணும். அதுதான் அந்த கால்குலேஷன். 66 கோடின்றது. ஆனா இங்க அடைஞ்சு வராது. எல்லாரும் ஒரு கிராஜுவலா ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப ரேண்டமா நம்ம இன்கம் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல 1000, 2000 பேர் இருக்கும்போது இன்கம் நமக்கு அதிகரிக்கும். அது பிராக்டிக்கல். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் டாப் அப் பண்ணக்கூடாது? ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் ஒவ்வொரு டேபிளுக்கு வைக்கும் போது, ஒரு டேபிள் ஒரு 2000 பேர் இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி டேபிள் 2000 பேர் இருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த 1000 பேருமே 12 டேபிளுக்கு மூவ் ஆகுறவங்க இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப மீதி 1000 பேர் ஸ்லோவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 1000 பேரும் நம்ம கீழ பிப்ரவரி வருவாங்க. நம்மள புஷ் பண்ணுவாங்க. இந்த 1000 பேரும் மார்ச்சுக்கு வருவாங்க. நம்மள புஷ் பண்ணுவாங்க. இந்த 1000 பேரும் ஏப்ரலுக்கு வருவாங்க. நம்மள புஷ் பண்ணுவாங்க. இப்படி 12 டேபிள்லயும் இந்த 1000 பேருக்கு கணக்கு வச்சா ஒரு டேபிள் இவ்வளவு வருமானம், செகண்ட் டேபிள் இவ்வளவு வருமானம், தேர்ட் டேபிள் இவ்வளவு வருமானம். அப்போ ஒரே டேபிள் 65 கோடி நம்ம சம்பாதிக்கிற காலங்கள் நேரத்தை விட இந்த 12 டேபிளுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏன் 50 கோடி, 20 கோடி, 10 கோடி, 5 கோடி சம்பாதிக்க கூடாத மக்கள் அப்படின்னு வச்சு பிராக்டிக்கலா லெவல்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நிறைய லெவல் கான்செப்ட் நான் போட்டு கொடுத்திருக்கேன். பிளான் போட்டு கொடுத்திருக்கேன். சோ லெவல் என்பது எப்படி ரீச் ஆகும் மக்களுக்கு தெரியும். அப்போ மக்கள் சோறு உழைப்பார்கள். உழைக்கும் மக்களுக்கு சோறு அடையக்கூடாது. அதுக்காக தான் இந்த டாப் அப், இந்த 12 போர்டு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த இன்கம் வரும் பாருங்க. உங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஜனவரில இவ்வளவு, பிப்ரவரில இவ்வளவு, மார்ச்ல இவ்வளவு. ஆஹா, அன்றைக்கு நமக்கு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். சோ பாசிவ்ல ஒரு பக்கம் நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். ஆக்டிவ் இருந்தாலே பாசிவ் பத்தி திங்கிங் இருக்காது. எல்லாருக்கும் வருமானம் வரணும். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க பாசிவ்க்கும் நல்ல வருமானம் போக வேண்டும். எல்லாரும் மினிமம் 500 ரூபாயில இருந்து மேக்சிமம் லட்சக்கணக்கில் எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான இந்த கான்செப்டை கொடுத்து நீங்க செய்ய வேண்டியது, ஜான்வரில இன்கம் வேணும்னா 2 முடிங்க சார். அதுல ஒண்ணு உங்களுக்கு பாசிவ் போயிடுது சார். 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை நாங்க கொடுத்து உங்களை ஆக்டிவேட் பண்ண சொல்லணும். அது உங்களுக்கு ஒரு வேலை பேர்டன். ஒரு 1000 ரூபாய் வருமானத்தை நீங்க கொடுத்து பண்ணணும். அது வேணாம், சிஸ்டமே பாத்துக்கு. அது 200, 750 பாசிவ்க்கு அனுப்புது. அது அடுத்த ஐடிக்கு உங்களுக்கு ஜனவரில எவ்வளவு வேணாலும் நீங்க இன்கம் எடுத்துக்கலாம். அன்கண்டிஷனபிள். அதனால 2 ஐடி கொடுங்க. நீங்க 12 டேபிள் உள்ள நுழையனா இன்னும் 2 கொடுங்க. அப்ப 2, 4. இன்னொன்னு அற்புதமான இன்கம். டிசம்பர் 28ஆம் தேதி நம்மளோட வாழ்க்கையில இன்னொரு மறுமலர்ச்சி. அது புரட்சி, ரெவல்யூஷன் எல்லாம் சொல்ல மாட்டேன். மறுமலர்ச்சி. அது
அந்த மலர்ச்சி எப்படி இருக்குன்னா, நம்ம மலர்ச்சி சாங் மேல என்ன கஷ்டங்கள் வந்தா அந்த மலர்ச்சி சாங் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? உடம்பு புல்லரிக்கும். எத்தனை தடவை கேட்டாலும் புல்லரிக்கும். அப்படியே அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிடுவோம். அந்த மொமெண்ட், அந்த டர்னிங் பாயிண்ட் இந்த டிசம்பர் 28ஆம் தேதி மதுரையில நமக்கு கிடைக்க போகுது. அற்புதமான ராயல்டி இன்கம் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். அன்னைக்கு அப்ப அந்த ராயல்டி இன்கம் உள்ள நுழையணும்னா யார் யாரெல்லாம் இந்த சிஸ்டம் மே 5ஆம் தேதியிலிருந்து 12 பேர் முடித்தார்களோ அத்தனை நண்பர்களுக்கும் அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கு. 12 பேர் முடிச்சேன், எனக்கு பேசிவ்ல ஸ்பான்சர் இன்கம் வந்தது, சந்தோஷம் அடைந்த நண்பர்களும் இருக்காங்க. நான் 12 பேர் முடிக்கும் போது எனக்கு பேசிவ் ஸ்லோ ஆயிடுச்சு சார், எனக்கு எந்த இன்கமும் கிடைக்கல இப்படின்னு சொன்ன நண்பர்களும் சரி, அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து நம்மளுடைய மக்களுக்கும், உழைத்த அனைத்து பேருக்கும், இப்ப 6 பேர் போட்டலாம், சீக்கிரம் 6 பேர் முடிங்க. அற்புதமான இந்த ராயல்டி இன்கம் விடாதீங்க. அப்ப எல்லாரும் இந்த ராயல்டி இன்கம் வரணும்னா நீங்க 12 முடிச்சிருக்கணும். 12 முடிச்சவங்க சில பேர் ஜனவரியில இன்னும் 4 பேர் கொடுக்காம இருக்கீங்க, அது இமிடியேட்டா 4 பேர் கொடுங்க. 12 பேர் முடிச்சவங்க, ஜனவரிலயும் 4 பேர் முடிச்சவங்க, உங்க வாழ்க்கையை எழுதி வச்சீங்க டைரியில. நம்மளுடைய வாழ்க்கையை மாறப்போகுது, வேற விதத்துல நம்ம ஒவ்வொருவரும் ஆக போகிறோம். இதுலயும் சரி, கேஷ் 25லயும் சரி, கிரிப்டோ 25லயும் சரி. இன்னும் 3வது ப்ராஜெக்ட் நம்ம ஜூன் ஜூலைல கொண்டு வர போறோம். அதற்கான திட்டமும் இப்ப தீட்டிக்கிட்டே இருக்கும். அதனால மிகப்பெரிய வாழ்க்கை நமக்கு அமைய போகுது. எப்பயும் போலதான் 2025 நமக்கு கோல்டன் இயர். கிரிப்டோ 25, கேஷ் 25, வரப்போற இயரும் 2025. சோ அனைத்து 25யும் நமக்கு சேர்ந்து 75 அப்படின்னு ஆகும்போது சென்ட்டும் ஒரு 25 தான் குறையுது. அதனாலதான் 2025லயே 3வது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா நம்ம வெற்றி இலக்கு 100% அடையிறோம் அப்படின்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கண்டிப்பா ப்ராடக்ட் பேஸா இருக்கும். அற்புதமான பிளானா உங்களுக்கு வரப்போகுது. ஜூன் ஜூலை அல்லது ஆகஸ்ட் இல்ல டிசம்பர் கூட ஆகட்டும், ஆனா 2025லயே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மிக பெரிய இது வரைக்கும் யாரும் போட முடியாத பிளானா இருக்கும். அப்ப 100% கேஷ் 25, கிரிப்டோ 25 நமக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் 28 ராயல்டி இன்கம், பிப்ரவரி மாசம் வரக்கூடிய கிரிப்டோல வரக்கூடிய ராயல்டி இன்கம், இந்த 4 விஷயங்கள் நம்மளை வேறு பக்கமும் நம்மளுடைய அதாவது ஷேட்ல இருந்து உண்மைக்கு கொண்டு வரப்போகுது, நிழலிருந்து நிஜமாக நம்முடைய வாழ்க்கையை மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சங்கர் சார். அருமையா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சூப்பரா எடுத்து சொன்னீங்க. உங்க அனைவருடைய சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம அனைவரும் சாருக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கிளாப் பண்ணலாம். மனசார பண்ணுங்க எல்லாருமே. தேங்க்யூ நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு வியாபார திட்டங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கணும். அந்த எளிமையா இருக்கிற திட்டம் ஒரு நபர்கிட்ட சொல்லும் போது அது பவர்ஃபுல்லா இருந்து அவரு கேட்கணும், காது கொடுத்து கேட்கிற அளவு இருக்கணும். ஏன்னா ஒரு திட்டம்னாலே அதுல ஒரு வித்தியாசமா இருக்கணும். 10ஓட 11 இருக்கக்கூடாது. நம்ம திட்டத்தை மாதிரி யாராலையும் காப்பி அடிக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான். நம்ம பாருங்க, ஒரே வேலை, ஒரே இடத்துல வேலை, ஜனவரி போர்டுல மட்டும் வேலை, ஆனா 11 இடத்துல வருமானம். அது ஏன் இந்த 11 இடத்துல வருமானம் வச்சுங்கிறதுக்கும் அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு இன்னைக்கு அற்புதமா புரிய வச்சிருக்காங்க. சோ சங்கர் சாருக்கு மீண்டும் மனசார ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிடும். நண்பர்களே, வாய்ப்புகள் வர்றது நம்ம கையில இல்லாத இறைவனுடைய கையில. எந்த சமயத்துல எப்ப வாய்ப்பை கொடுக்கணும்னு முடிவு பண்றது அவன். ஆனா அந்த வாய்ப்பு நமக்கானதான் தேர்ந்தெடுக்க வேண்டியது அது நம்ம கையில தான் இருக்கு நண்பர்களே. சோ வாருங்கள், அனைவரும் இணைந்து பணிபுரிவோம், அனைவரும் ஒன்று கூடி வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.